சீமான் அண்ணன் எப்படி உங்களுக்கு முறை தெரியும்? அதனால வந்து அப்பா வந்து ஜாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், ஜாதி பார்த்து அவர்களோட பழகவே மாட்டோம். ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து அந்த மரம் செடி இயற்கை எல்லாத்தையும் பற்றி பேசுறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானது வந்து இயற்கை, அந்த இயற்கையை பற்றி பேசுறது. பார்க்கும்போது பொருளாதார வரலாற்றை மீட்டெடுப்பது இதை பற்றிலாம் பேசுவார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இலக்கியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு தமிழர்களுடைய மரபையும் இழந்துட்டு வரோம். அதையெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும். அதுக்காக மட்டுமாவது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா நடிகரும் பிடிக்கும். ஆனா தலைவன் வரும்போது உண்மையான தலைவரை உங்களுக்கு இப்ப நீங்க உங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து டிவிகேன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேன் டிவிகே போக வேண்டியதுதான் டிவி வித்துக்கிட்டே. ஆனா தற்கொலை போட்ட மாதிரி சுத்திட்டு இருக்காதீங்க. உண்மையான வரலாறு எது, நம்ம தமிழர்களுடைய மரபை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதுக்காக மட்டுமாவது நம்ம சீமான் பெருமை ஓட்டு போட்டாகணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது. நமக்கான தண்ணீர் கூட இப்பெல்லாம் பத்துறது இல்லை. அதை பத்தி நம்ம சீமான் பெருமை எவ்வளவோ தொண்டை வலிக்கு கத்துறாரு. ஆனா அதை கூட நம்ம காதுல வாங்குறது. அதை பத்தியாவது நம்ம பேசணும். அதுக்காகவாவது நம்ம சீமான் பெருமை ஒருத்தர் 15 வருஷமா ஒரு மனுஷன் கத்தும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கே நம்ம விஜய்க்காக இவ்வளவு பண்ணும்போது 15 வருஷமா ஒருத்தர் கேட்கிறாரு, அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்காக 2024 எல்லாரும் ஒரே ஒரு அதை போட்டு ஒரு வாய்ப்பு அது மட்டும்